ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் இன்ப சோனியா. டுடே என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விஜிபி வண்டர் வேர்ல்டுக்கு தான் போகிறோம் இன்றைக்கி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்கிறோம். டிராஃபிக் சிக்னல் போட்டிருக்காங்க, அதனால் சிக்னலில் நின்றுட்டுருக்கோம். நீங்களே பாருங்கள் சிக்னல் எப்படி இருக்குது அப்படின்னு, எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னு. ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். நான் ஃப்ரண்ட்டில் காட்டுறதுக்குள்ளேயே அங்கே சிக்னல் போட்டாங்க. அப்படியே நானும் கிளம்பிட்டேன். உங்கள் ஊரில் எப்படி டிராஃபிக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம விஜிபி வண்டர் வேர்ல்டுக்கு என்ட்ரு ஆகியாச்சு. இதுதான் ஃப்ரெண்டு கேட்டு. இப்படி தான் இருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே உள்ளேயும் இப்படி தான் இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிறது கேண்டீனில் நீங்கள் என்ன சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ரேட் அதிகம், அவ்வளோதான். வாங்க டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு போகலாமா? இதுதான் டிக்கெட் எடுக்கிற இடம். முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே இருக்கும் டிக்கெட் எடுக்கிற இடம். டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட் 750. நான் என் ஃப்ரெண்டு கூட போயிருந்தேன். மொத்தம் 1500 கேட்டேன். ஒரு ஆளுக்கு 750 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். டிக்கெட் அங்கே தரதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி முடித்து ஒரு வழியாக டிக்கெட் கொடுத்துட்டாங்க. டிக்கெட் தராங்கன்னு பார்த்தா 2 சாக்ஸ் தந்தாங்க. சாக்ஸ் போட்டு தான் அங்கே கேம் ப்ளே பண்ணணும். நம்ம ஸ்லிப்பர் போட்டு அங்கே உள்ளே போகக்கூடாது. ஸோ அதனால் அவங்க சாக்ஸ் தந்தாங்க. சாக்ஸு நமக்கே தான். அது கூட 2 பேண்டு கொடுத்தாங்க. சாக்ஸ் நம்ம வீட்டுக்கு எடுத்து போய்க்கலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவைப்படாது. யூஸ் தான், 1 டைம் தான் யூஸ் பண்ண மாதிரி அது ஒர்த்தாக இருக்கும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். உள்ள சாக்ஸ் ஒரு வழியாக சாக்ஸும் பேண்டும் வாங்கியாச்சு. அங்கே என்டர் கேட்டில் அவங்க அந்த பேண்டை நம்ம கையில் கட்டி விடுவாங்க. கட்டி விட்டதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு ஒரு வழியாக. வாங்க, இதுதான் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். நிறைய கேம்ஸ்லாம் வெளியிலே இருக்கும். பாருங்கள் என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நல்லா த்ரில்லிங்கான கேம்ஸ்லாம் இருக்கும். ஒரு வழியாக நாங்கள் உள்ளே விளையாடுறதுக்காக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே சொன்ன பார்த்தீங்களா, முன்னாடியே சாக்ஸ் அவங்க கொடுக்குற சாக்ஸ் போட்டு தான் நம்ம உள்ளேயே போகணும். ஸோ நான் ஷூ வேர் பண்ணியிருந்தேன். ஷூவை கழட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க கொடுக்குற சாக்ஸு 2 எடுத்தாச்சு. பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குது அவங்க கொடுக்குற சாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு. அதை அப்படியே வெளியில் எடுத்து நான் சூப்பராக இருக்குது. பின்னாடியும் நல்லா இருக்குது. அது நல்லா இருக்குது இந்த சாக்ஸே. அதை வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி ஒரு வழியாக லெஃப்ட் காலில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, போட்டாச்சு ஒரு வழியாக. 2வது ரைட் லெக்கில் போட்டுட்ருக்கேன். நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இங்கே உள்ள லக்கேஜையும் வாட்டர் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. எல்லாமே இங்கே ஒரு லாக்கர் ஒன்று தனியாக அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்துருப்பாங்க. அந்த லாக்கரை நான் காட்டுறேன் வாங்க. நல்லா இருக்கா எனக்கு ஷூ? வாங்க, லாக்கர் இது தான். அவங்க லாக்கர் ஃப்ரீ தான் உங்களுக்கு. முன்னாடி 750 மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாக்கர் எல்லாமே அவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் இதுதான் அந்த இடம். உள்ளே போகிறேன். பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. நானும் கேமராமேனை வர சொன்னால் அவன் வெளியிலே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிவிட்டு உள்ளே ஸ்டார்டிங்கில் இதாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிட்ஸ் விளையாடுற இடம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம விளையாடுற இடம். எப்படி இருக்குது பாருங்கள். வெளியிலே இருந்து பார்த்தா எப்படி. வாங்க உள்ளே போகலாம். ஒரு வழியாக ஸ்டார்டிங்கில் இதுதான் நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விளையாடுற ஒரு கேமு. இது எப்படின்னா நீங்களே பாருங்கள். இது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அது ஓப்பன் ஆச்சு. அதே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அப்படி தான் ஆகும். இது நம்ம சம்பளம் போட்டு உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அதை நம்ம 2 கையும் செஸ்ட்டில் மேலே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை கையை விட்டுறக்கூடாது. நீங்கள் கையை விட்டுட்டீங்க அப்படின்னா வலிக்கும். பாருங்கள் எப்படி நான் விழுறேன் அப்படின்னு. விழுந்ததுக்கப்புறம் நான் கையை விட்டுட்டேன். ஸோ சரியான வலி.
கையை நம்ம வந்து ஷோல்டரில் வைக்கிற கையை வந்து விடவே கூடாது, விட்டிங்கன்னா ரொம்ப வலிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதுதாங்க. இதான் ரொம்ப நான் பயந்த கேம். ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அவங்க எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கணும், பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கயிறை விட்டுட்டு அந்த ஷோல்டரில் 2 கையும் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே பயம். இப்படியா அப்படியான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க இப்படி தான் உட்காரணும், கயிறை விடுங்க விடுங்கன்னாங்க. எனக்கு அதில் ஒரே பயமாக இருந்துச்சு. எப்படிடா விடுறது, கீழே வேறு ரொம்ப ஆழமாக இருக்குது. எனக்கு பயமாகவே இருந்துச்சு. சரி 2ஆவது டேக், ஒரு டேக் எடுக்க முடியல, 2ஆவது டேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பித்தேன். மறுபடியும் விடுவேனான்னு பார்த்தேன், பட் விடவே மாட்டேறேன். கீழேயும் பார்த்துக்கிறேன், பயமாகவும் இருக்குது. தென் வந்து ஏதாவது அடிபட்டால் நமக்கிட்ட எலும்பு இல்லை, சதை தான் இருக்குது, ஏதாவது வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் நான் வந்து விட்ட பாடாக இல்லை, சிரிச்சிட்டே இருந்த பாடு தான். ஒன்று அவங்க விடுங்க விடுங்க, கயிறை விடுங்க அப்படின்னாங்க. எனக்கு பயமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு. ஒரு வழியாக அவங்க விடவே என்னால் முடியல. அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூட அது கயிறை விடுறதுக்கு மனசே இல்லை. எங்கே படாத இடத்துல அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். சிரிப்பு தான். அது நான் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணி முடிக்கவும், சரி இந்த டைம் கண்டிப்பாக விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். அப்பையும் விட முடியல. நீங்களே அந்த இடத்துல வந்து விளையாண்டு பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. நான் விளையாண்ட விளையாட்டில் இது ஒன்று மட்டும்தான் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் வந்து கரெக்டாக நான் வந்து உட்கார்றேன், பெண்ட் பண்ணுறேன், ஆனால் விட மாட்டேறேன். அதனால மறுபடியும் எழுந்திரிச்சி வெளியில் வந்துடுறேன். இதே தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 1/2 hour போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி கோவப்படாதீங்க, கயிறை விடுற, வேறு வழி இல்லை, இதான் ஃபைனலு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தா எங்கள் அத்தா செல்லாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கயிறை விட போகிறேன் விட்டுட்டேன். நீங்களே பாருங்கள் நான் எப்படி விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு. தெரியலன்னு நினைக்கிறேன். சரியான வலிங்க. அதுக்குள்ளே விழுந்துட்டு ஒரு வழியாக அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. வெளியிலையும் வந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்துட்டுருக்கேன். பாருங்கள் நான் எப்படி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. தென் மேலே வந்துட்டு 3ஆவது கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து 3ஆவது கேம் என்ன அப்படின்னா, நம்ம சேஃப்டியாக வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க, பெல்ட் எல்லாம் மாட்டிடுவாங்க. பெல்ட்டு அப்புறம் எல்லாமே சேஃப்டியாக தான் இருந்துச்சு. அந்த பக்கத்தில் பார்த்துருந்துருப்பீங்க, ஏற்கனவே ரீல்ஸ் போட்டிருந்துருப்பேன். அதில் தான் வந்து இது விளையாடுறது நல்லா தான் இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு. என்ன மாதிரி நான் சொல்கிறேன். அவங்க கஷ்டப்பட்டு 2 பேரும் சேர்ந்து எனக்கு வந்து பெல்ட் மாட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அங்கே இருக்கிற வேலை செய்கிற லேடிஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா ஜாலியாகவும் ஃபன்னாகவும் பேசி ஜாலியாக இருந்தாங்க. தென் வந்து இடுப்புக்கு எல்லாமே டைட்டாக மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டோன்னே எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது எப்படின்னா சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இந்த கயிறு வந்து கட்டி விட்ருவாங்க. கட்டி விட்டு நீங்கள் ஒரு படியாக மேலே ஏறிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி விட்டு ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்களும் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு எப்படி அந்த பெல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு போஸ் கொடுத்துட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளையாட ஸ்டார்ட் பண்ணோன்னே அவங்க எனக்கு வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி அந்த ரோப் வந்து இழுக்கிறதுக்காக ஒரு இது கட்டி மேலே தூக்கிட்டாங்க. அவங்க வந்து எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு தெரியல. தென் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு படியாக ஏறிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் அப்படி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து சேஃப்டியாக வந்து நீங்கள் தொங்கிட்டு தான் இருப்பீங்க, கீழே விழ மாட்டீங்க அப்படின்னாங்க. ஒரு படி நீங்கள் மேலே ஏற அது வந்து உங்களை டைட் பிடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொக்கி போட்டிருக்காங்களே அது. அதனால் உங்களுக்கு எந்த வலியும் எந்த சேஃப் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. தென் வந்து மேலே ஏற கை சரியான வலிங்க. மேலே அது பிடிப்போம்ல, அது பிடிக்கிற இடத்துல சரியான வலி. எப்படி தான் ஏறுறீங்களோ தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஏறினேன். ஒரு வழியாக ஏற முடியாமல் ஏறிட்டுருக்கேன். எங்கே கீழே விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஏறிட்டுருக்கேன்.
அப்படி கீழே விழுந்தாலும் சேஃப்டியாக தான் இருக்கும். அவங்க அந்த பெல்ட்டெல்லாம் கட்டி விட்ருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எப்படி கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப்பாக வச்சிட்ருக்கேன். மேலே போயிட்டு தென் மறுபடியும் கீழே வர சொன்னாங்க. மறுபடியும் மெதுவாக கீழே வந்துட்டுருக்கேன். நீங்களே பாருங்கள், மேலே நின்றுட்டுருக்கேன் குரங்கு மாதிரி. சொல்லுவீங்க உடனே குரங்கு தான் நீ அப்படின்னு. குரங்குலாம் இல்லைங்க, நான் மனுஷி. அப்புறம் ஒரு வழியாக கீழே வந்தாச்சு. எப்படியோ வெற்றிகரமாக கீழே வந்துட்டேன். ஒரு மலை மேலே ஏறி வந்த மாதிரி தான் ஒரு சாதனை எனக்கு. ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம் மாறா நம்ம. வாங்க நெக்ஸ்ட்டு இது தாங்க 4வது கேம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க உங்களுக்கே காட்டுறேன். கீழே வந்து பால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது மிதித்து நானே வலிக்கு கீழே விழுந்து பார்த்துருந்தேன். அது எப்படின்னா, நீங்களே ரீல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அது வந்து பின்னாடி குப்பரக்காவா மலாக்கா படுத்துட்டு அந்த இது இருக்குல்ல கம்பு, அதை வந்து பின்னாடி வழியாக அந்த கையில் வந்து இது பண்ணிக்கணும், பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து அப்படியே மேலே வந்து அவங்க இழுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்க பட்டன் வச்சு இழுத்துகிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம கை ஸ்ட்ராங் இருந்தால் மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் போக முடியும். எனக்கு கை ஸ்ட்ராங் இல்லை, நான் விட்டோன்னே இப்படி தாங்க வந்து கீழே வந்து கிடந்தேன். ஒரே சிரிப்பு தான். நெக்ஸ்ட்டு 5வது விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து டயர் வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணும், நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். அங்கே வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், நீங்களே பாருங்கள். அப்புறம் டயரை வந்து எடுத்து தலை மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் என்னால் வைக்க முடியல. கீழே விழுந்துற பார்த்தேன், ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வைக்கலை. சரி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கையிலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் கொடுத்தா அவங்க 2 கார்டியன்ஸ் இருப்பாங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. அங்கே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி டீச் பண்ணுவாங்க, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் நம்ம சாயணும், பின்பக்கமாக சாஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பின்பக்கமாக சாஞ்சு இருந்துட்டு அப்படியே விட்டோன்னே அப்படியே ஒரு கார் ஓட்டுற மாதிரி தான் வந்து டப்புக்குன்னு கீழே விழுந்துட்டு வெற்றிகரமாக இதுவும் முடிஞ்சாச்சு. ஜாலியாக தான் இருந்துச்சு. இது அவ்வளோவா ஜாலி இல்லை. அதுக்கப்புறம் டயரை எடுத்து நம்ம தான் வெளியில் வைக்கணும். நம்ம தான் விளையாண்டோம். ஸோ நம்ம தான் எடுத்து வெளியில் வச்சுக்கணும். தென் இன்னொன்று விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எப்படின்னா, இந்த டயரும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படியாவது தலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எடுத்து தலையில் வச்சுட்டேன். எப்படி இருக்குது சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கல்லும் மல்லும் காலுக்கு மெத்தை சாமியோ ஐயப்போ அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேன். மேலே போனோன்னு அவங்க வந்து சுற்றி விட்டாங்க. சுற்றி நானும் கீழே விழுந்தேன். இது சரியான ஃபன் கேமுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நானும் எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு இந்த டயரை எடுத்து நம்ம தான் வெளியில் போடணும். வாங்க, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது டயர் என்னை விட. எடுத்து ஒரு வழியாக போட்டதுக்கப்புறம் இன்னொரு கேமுங்க. இந்த கேம் தாங்க சரியான ஃபன்னு. இது நம்ம சும்மா கால் வச்சாலே சுற்றுது. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த கேமு. நம்ம கீழே விழுந்தாலும் அடிப்படாது. அங்கே பாஞ்ச்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம கீழே விழுந்தாலும் அடிப்படாது தான். ஸோ அப்படியே வந்து காலை வைக்கிறேன், பயமாகவும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, காலை வச்சாலும் இன்னொரு காலை எடுத்து வச்சா சுற்றுதுங்க. அதனால் மறுபடியும் வெளில வந்துட்டேன். விழுந்தா அசிங்கம், சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த டைம் கண்டிப்பாக வச்சே அவனுக்கு காலை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆனாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள். வச்சேன், டப்புக்குன்னு விழுந்துட்டேன். நல்ல வேலை அடிப்படலை. ஒரே அசிங்கமாக போச்சு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து வச்சேங்க. அதுவும் முயற்சி இல்லாமல் கீழே விழுந்து அசிங்கமாக போச்சு கோப்பி. ஃபஸ்ட்டு விழுந்தது கூட அடிப்படலை போல். இது அடிப்படலை, பட் கொஞ்சம் அசிங்கமாக போச்சு. வேறு என்ன செய்ய. அப்புறம் என்ன, கஷ்டப்பட்டு ஏற முடியாமல் ஏறி ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு வழியாக வெளியில் வந்துட்டேங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் தென் இது போதுண்டா சாமி, இதுக்கு மேலே அசிங்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பிங்கில் இறங்கிட்டேங்க. ஜம்பியில் இறங்கினோன்னே இது எப்படின்னா நல்லா இருந்துச்சுங்க. இந்த கேம் இருக்கிறது எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
நம்ம வந்து லைட்டாக துள்ளினால மேலே போயிட்டு வர மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக ஃப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். மேலே ஏறி ஏறி குதித்து விளையாண்டுட்டே இருந்தேன். ஒரு வழியாக கீழே விழ பார்த்தேன், போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேம் எப்படின்னா, நம்ம குதிச்சுட்டே இருக்கணும். அங்கே கேம்ஸ்லாம் இருக்கும். அந்த ரவுண்டு இருக்கா, அந்த ரவுண்டில் வந்து நம்ம வந்து முட்டினோம் அப்படின்னா அது வந்து உடஞ்சி மறுபடியும் இப்படி ஆகிட்டே இருக்கும். இது எப்படி நான் துள்ளிகிட்ருக்கேன் பாருங்கள். எனக்கு ஒரே சிரிப்பாக தான் இருந்துச்சு. இதுதானே அந்த கேம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. விளையாண்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். தென் ஒரு வழியாக விளையாட முடியாமல் விளையாண்டு குதிச்சு டயர்டாகிட்டேங்க நான். ஒரு வழியாக சரி இந்த கேம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கேமுக்கு இறங்கியாச்சு. வாங்க நெக்ஸ்ட் கேமுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு கேம் என்னென்னா, சாரப்பாம்பு மாதிரி இதுக்குள்ளே போகணுங்க. கஷ்டப்பட்டு இதுக்குள்ளே என் உருவம் இதுக்குள்ளே போகுமான்னு கஷ்டமாக தான் இருக்குது. போகாதுன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேங்க. கஷ்டப்பட்டு உள்ளே போய் வெளியில் வரணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று கேம், இது நல்லா இருந்துச்சு. இந்த கேம் எப்படின்னா, நம்ம தண்ணியே அடிக்க வேண்டாம், தண்ணி அடிக்காமலேயே நம்ம வந்து ஆடலாம். அது மாதிரி இருந்துச்சுங்க. வாங்க எப்படின்னா இப்படி தான். இது கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா சேஃபு தான். கீழே எல்லாம் பால்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம கீழே விழுந்தாலும் அடிப்படாது. ஸோ அவங்க நல்லா சேஃப் அண்ட் செக்யூர் எல்லாமே இருந்துச்சு. அந்த இங்கே விளையாடுற எல்லா விளையாட்டுமே நல்லா செக்யூராக தான் இருந்துச்சு. தண்ணி அடிக்காமலே எப்படி பாருங்க எப்படி தள்ளாடிட்டு இருக்கு அப்படின்னு. தென் ஒரு வழியாக வந்து இந்த கேம் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கேம். இந்த கேம் என்னென்னா, இது மேலே ஏறி காலை வச்சோன்னே கால் சரியான வலிச்சு ஆரம்பிச்சிருச்சு. சொன்னேன் விட்டோன்னே டபக்கடின்னு கீழே விழுந்துட்டேங்க. போதுண்டா சாமி அப்படின்னு. நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க எப்படி விழுந்து கிடக்கு அப்படின்னு. இந்த கேம் இதுக்கு மேலே விளையாண்டா அசிங்கமாக போயிடும் கோபி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். தென் இந்த கேம் நல்லா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. படிக்கட்டில் நடக்கிறது சும்மா நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியான கேம்லேயே கஷ்டமாக விளையாண்ட ஆள் நான் மட்டும்தான் இருப்பேன். வாங்க ஒரு வழியாக இந்த கேமும் முடிச்சாச்சு. தென் இன்னொரு கேம் என்னென்னா ஜம்பிங் ஜாம்ப், அதுதான். வாங்க. தென் வந்து இந்த கேம் நல்லா இருந்துச்சு. ஒரு இடமா டாயிங் 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 டாயிங், இதுதாங்க இந்த கேம். ஃபன்னாக முடிச்சாச்சு. தென் லாஸ்ட்டு இது வந்து ஒரு இன்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கணும். பின்னாடி அந்த அண்ணன் ட்ரைனர் அந்த அண்ணா வந்து குதித்தோன்னே நம்ம மேலே பறப்போம். நம்ம காலை வந்து விடக்கூடாது. அந்த காலை 2 காலையும் பிடிச்சிட்டு நேராக நிற்கணும். நான் கொஞ்சம் சரிஞ்சிட்டேன் பின்னாடி. ரொம்ப சரிஞ்சதுனால ஏன்னா அவங்க நல்லா இருந்துச்சு அந்த கேமு. கொஞ்சம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சா பட்டுன்னு மேலே தம்பிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. ஒரே அசிங்கமாக போச்சுங்க கோபி. அதுக்கப்புறம் சொன்னாங்க அவங்க கையிலேருந்து காலை விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் இந்த டைம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குதிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் அது குதிச்சுட்டே இருந்தாங்க அந்த அண்ணன். நானும் இந்த டைம் விழமாட்டேன்னு ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன். பார்த்தா அந்த அண்ணன் என்னை இந்த டைமும் வந்து கவுத்துட்டாங்கப்பா. பாருங்கள் நீங்களே. இந்த டைமும் கவுந்துட்டேங்க நான். போதுண்டா சாமி இந்த விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இறங்கியாச்சு. இது வந்து நீங்கள் ரீல்ஸ்லேயே பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்து நான் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வச்சுருந்தேன். டப்புக்குன்னு கீழே விழுந்து நல்லா ரீல்ஸ்க்காக தான் இந்த போஸ்ட் கொடுத்துருந்துருப்பேன். இந்த விளையாட்டு நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த வீடியோ ஓகேவா அப்படி சொல்லி கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது தாங்க சைக்கிளிங். இந்த கயிற்றை கட்டிட்டு தொங்குவாங்கள்ல, அந்த மாதிரி சைக்கிளில் போவாங்கள்ல கயிற்றில், அந்த மாதிரி நான் வந்து பீச் ஓரமாக பார்த்துருந்துருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருந்துருக்கேன். இப்போ நானே கயிறு கட்டிட்டு அந்த கயிறில் வந்து தொங்க போகிறேன் அப்படின்னு நினச்சா எனக்கு பயமாக தான் இருக்குது. வாங்க என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கேயும் வந்து நல்லா சேஃப்டி வந்து இருந்துச்சு. சேஃப்டிக்காக அவங்க வந்து பெல்ட் எல்லாம் கட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருந்துருப்பீங்க, பெல்ட்லாம் கட்டினதை பார்த்துருந்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு. 2 சைனீஸ்காரங்க இருந்தாங்க ட்ரைனருக்கு. அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு ஒரு வழியாக பெல்ட் கட்டிட்டு சைக்கிள் மேலே உட்காந்தாச்சுங்க. சைக்கிள் மேலே உட்காந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாமே டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம்
ஹெல்மெட் போட்டாங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சேஃப்டி முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை நானும் போட்டுக்கிட்டேங்க. ஹெல்மெட் எனக்கு நல்லா இருக்குல்ல. ஹெல்மெட்டும் அவங்களே போட்டு விட்டாங்க. எனக்கு எப்படி போகணுன்னு தெரியல. ஸோ அவங்களே போட்டுக்கிட்டாங்க. சோளக்காட்டு பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டேன். வேறு வழியே இல்லாமல் தள்ளி விட்டாங்க பின்னாடியிலேருந்து. மெதுவாக போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நீங்களே பாருங்கள். நான் பயத்தோடு போயிட்டுருக்கேங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ நேரம் தான் பயமே இல்லாத மாதிரி நடிக்கிறது. எனக்கும் பயம் இருக்குதுங்க. சும்மா ஒரு கயிறு மட்டும்தான் இருக்குது, ஒரு கம்பி. அந்த கம்பி மேலே சைக்கிள் வெயிட் வேறு இருக்கும். இதில் ஏன் வெயிட் வேறு இருக்கும். எப்படி அது வந்து சுற்றிட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு எனக்கே பயமாக தான் இருக்குது. என்ன ஒன்று கிதிக்கலங்கி இருக்கிற பார்க்குறதுக்கே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் ரிட்டன் வரும்போது பயமே இல்லைங்க அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ரிட்டன் வரும்போது கூட ரொம்ப பயமாக தான் இருந்துச்சுங்க. கீழே எவ்வளோ அடி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபீட்டா இல்லை, ஒரு 100 ஃபீட்டாவது இருக்குங்க கீழே. ஒரு 50 ஃபீட்டில் கூட நம்ம விழுந்தால் கூட எனக்கு எலும்பு இல்லை, அட்லீஸ்ட் சதையும் தோலுமாக தான் இருக்கிறேன். அதில் வலி வந்தாலும் கஷ்டம் தானே. ஒரு வழியாக வந்துட்டேன். வெற்றிகரமாக வந்துட்டுருக்கேங்க. உயிரை கையில் பிடிச்சிட்டு பிகிலு உயிர் முக்கியம் அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சைக்கிள் மிதிச்சுட்டு வந்துட்டுருக்கேங்க. நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உள்ளே போய் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஆனால் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒரு வழியாக அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து என்னால் அழுத்த முடியல. அவங்களே வந்து கையை வச்சு இழுத்து சைக்கிளை இழுத்து ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தது கொஞ்சம் தள்ளியே கொண்டு வந்துட்டாங்க. சேஃப்டியான ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அந்த பெல்ட்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கால் எடுத்து வைக்க முடியாமல் எடுத்து வச்சுட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இதுதாங்க ரொம்ப பயமாக இருந்துச்சு. த்ரில்லிங்காக இருந்துச்சு. சரியான த்ரில்லிங். இதுலேயும் அப்படி தாங்க. வெயிட் வந்து 80 kg அபோவ் தான் இருக்கணும், உள்ளே தான் இருக்கணும். அதுக்கு வெளியில் இருந்துச்சு அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கேமு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம சைக்கிளிங் போனோம்ல அந்த கேமு, அதெல்லாம் வந்து வெயிட்லாம் 80க்குள்ளே தான் இருக்கணும். நான் வந்து ஒரு 72 இருந்தேன். ஸோ வந்து என்னை அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிட்டேன், இது 72னா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, போகலாம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு சேஃப்டி கயிறு கட்டின மாதிரி, சேஃப்டி பெல்ட்டு கட்டின மாதிரி இப்போயும் அந்த அண்ணன் வந்து ஜாலியாக சேஃப்டி பெல்ட் கட்டிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப டைட்டாக கட்டிட்டாங்க. சரி, சேஃப்டி தான் நம்ம முக்கியம் அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சேஃப்டி இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்களே வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கக்கா, கஷ்டப்பட்டு அவங்க பெல்ட்டு கட்ட முடியாமல் கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் பையன் தானே, கொஞ்சம் கூச்சம் இருக்கும்ல, அதான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கால் கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னொரு கால் ரொம்ப பயன்னு, மேலே எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியாது. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். சைக்கிளிங்குமே எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். உங்களுக்கு எப்படி இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கும் வந்து ஹெல்மெட் கொடுத்துருந்தாங்க. சேஃப்டி முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை நானும் மாட்டிக்கிட்டேன். சும்மாவே ஹெல்மெட் போட மாட்டேன். சரி ஓகே, ஹெல்மெட் முக்கியம் அப்படி சொல்லிட்டு இப்படி பார்த்தா தொங்க விட்டாங்க. நம்மளை தொங்க விட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். செல்ஃபியை நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கயிறு வந்து ஒரு 10 கயிறு இருக்கும். நான் பிடிச்சிருக்கேன்ல, 10 இருக்கும். அதில் வந்து 10 20 15 இருக்கும். அதில் வந்து 5 பிடிச்சா போதும். நம்ம வந்து 10 தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கைக்கு எட்டின மாதிரி இந்த பக்கம் ஒரு 5, அந்த பக்கம் ஒரு 5 பிடிச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த தம்பி. அதை மட்டும் விட்டுறாதீங்க, விட்டிங்கன்னா எதாவது ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா இல்லை, சேஃபு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேன்னு சொன்னோன்னே டப்புன்னு அடிச்சிட்டாங்க. ஓகேன்னு சொன்னோன்னே டப்புன்னு விட்டாங்க. மேலே போயிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்தாத குறை தான், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அலறி அடித்து கீழே வந்துட்டேன். எம்மா போதும், சரியான பயங்க. இது மேலே போயிட்டு அப்படியே ராக்கெட்லேருந்து இழுத்து விட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். கீழேருந்து ராக்கெட்டை இழுத்து விட்டால் எப்படி இருக்கும், மேலே போயிட்டு கீழே வந்தால்
அதெல்லாம் மரண வலி. இன்னொரு டைமில் இதில் போகவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு. எங்கே இப்படி இழுத்து விட்றாங்களே, மேலே போய் 3க்கே போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக அப்படிலாம் எதுவும் இல்லை, சேஃப்டியாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக இந்த விளையாட்டு விளையாண்டதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குனாங்க. ஒரு வழியாக கீழே இறக்கியாச்சு. தென் இந்த விளையாட்டு வந்து சில்ட்ரன்ஸ் தான் விளையாடணும். நானும் சில்ட்ரன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரியை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து, இதெல்லாம் ஜெம்ஸ் மிட்டாய்ன்னு நினச்சிடாதீங்க, ஜெம்ஸ் மிட்டாய் கிடையாது. இது வந்து ஸ்டோன் தான், கல். தென் அந்த விளையாட்டுலேருந்து எழுந்துச்சு வந்துட்டு இது ஒரு விளையாட்டுங்க. இது அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. தண்ணி அடிக்காமலே சும்மா வந்து இது பண்ணலாம். காற்றுலாம் அதில் எதுவுமே இல்லைங்க. ஸோ லேட்டாக வந்திருப்பேன் போல். தென் வந்து கார் கேம். இது கார் கேமாக என்ன கேம்னே தெரில. இதுக்கு பேர் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி விளையாடணும்னு எனக்கே தெரியாது. இது உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். 2 பக்கமும் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து முன்னாடி அமுக்கணும். 2 சேர்த்து முன்னாடி அமுக்கணும் அப்படின்னா முன்னாடி போகும். 2 சேர்த்து பின்னாடி அமுக்கணும்னா ரிவர்ஸ் வரும். ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி இருந்துச்சுன்னா அது சுற்றுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் இதுக்கு நீங்கள் விளையாட போனீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இந்த கேம் நல்லா இருந்துச்சு. பின்னாடி வந்து டைமிங் ஓடும். இத்தனை டைமிங் தான், 5 நிமிஷம் தான் இதில் விளையாட முடியும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நின்றும். பின்னாடி டைமிங் ஓடிட்டுருக்கும். நானும் பின்னாடி அமைத்து முன்னாடி வந்து பிரேக் போட்டு அப்படியே நின்று அப்படியே சுற்றிட்டே இருந்தேங்க. ஜாலியாக இருந்துச்சு இந்த கேமு. தென் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருந்துச்சு. கார் கேமோட இது நல்லா தான் இருந்துச்சுங்க. இது கார் கேம் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பேர் தெரில எப்படின்னு. தென் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பள்ளம் குழியாக இருந்துச்சு. இதில் போய் அப்பப்போ அந்த குழியிலலாம் போய் அப்பப்போ மாட்டிக்கினாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியில் வந்தாச்சு. ஜாலியாக தான் இருந்துச்சுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து 750 ரூபாய்க்கு இது ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க. செமையாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அந்த டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக முடிஞ்சிச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரிலாம் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு எந்த எண்ணமும் வராமல் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. லைட்டாக லைக் பட்டனே கொஞ்சம் தட்டி விட்டு போங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.